மண்ணிலே இருந்து உருவாக்கினார். சரி, அப்படியானால் அந்த மண்ணிலே இருந்து உருவாக்கின அந்த மிருகங்கள், பறவைகள், இவைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? ஆதியாம் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. அப்பொழுது மாம்ச சந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. அவைகளை பற்றி பின்னால் அடுத்த வசனத்தில் வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. அப்படியானால் இன்றைக்கு பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் பூச்சி புழுக்களுக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? மனுஷனுக்கு எப்படி ஜீவ சுவாசத்தை கொடுத்தாரோ அதே போலவே அவைகளுக்கும் கொடுத்திருக்கிறார். நமக்கு என்னமோ நம்முடைய உயிர் ஒரு உயர்ந்த உயிர், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஜீவன் ஒரு பெரிய ஜீவன் என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். ஆனால் திருமறை என்ன சொல்கிறது? மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் மனிதனுக்கு கொடுத்த அதே ஜீவ சுவாசத்தை தான் அவைகளுக்கும் கொடுத்தார் என்று திருமறை அங்கு பேசுகிறது. சரி, இன்னும் விளக்கமாக சொல்ல போனால் பிரசங்கி 3:18 மனுப்புத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷருடைய நிலைமை குறித்து என் உள்ளத்திலே எண்ணினேன். 19 மனுஷருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும், அவர்களுக்கு இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை பார்க்கலும் மனுஷன் மேன்மையுள்ளவன் அல்ல, எல்லாம் மாயே. எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எல்லா ஜீவன்களுக்கும் சுவாசம் ஒன்றே. அந்த மிருகங்களின் உடல்ல இருக்கிற அந்த ஜீவன், மனிதர்களின் உடல்ல இருக்கிற ஜீவன், பூச்சி புழுக்களின் உடல்ல இருக்கிற ஜீவன், இந்த ஜீவன் எல்லாம் ஒன்றே, த சேம். மனிதனுக்கென்று விசேஷமான ஒரு ஜீவனை ஆண்டவர் கொடுக்கல, அந்த மிருகங்களுக்கென்று விசேஷமான ஜீவனை கொடுக்கல. அதனால வேதம் என்ன சொல்லுது? இந்த ஜீவனை பொறுத்த வரைக்கும் மிருகங்களும் மனிதர்களும் சமமாகவே இருக்கிறார்கள். மனுஷன் மிருகத்தை பார்க்கலும் மேன்மையுள்ளவன் அல்ல. அப்போ ஒரு கேள்வி நான் உங்களை மத்தியில கேட்க விரும்புகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சரி, இன்றைக்கு அப்படின்னா அதனுடைய விளக்கத்தை நான் விளக்கமாக சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த மைக்கில் நான் பேசுகிறேன், இது மின்சாரம் இல்லைங்களா? மின்சாரத்தின் மூலமாக இந்த மைக்கு வேலை செய்கிறது. இந்த விளக்கு இருக்கிறது, இந்த விளக்கு மின்சாரத்தின் மூலமாக எரிகிறது இல்லைங்களா? சரி, ஒரு ஃபேன் இருக்கிறது வீட்டில், மின்சாரத்தின் மூலமாக அந்த ஃபேன் சுத்துது. ஒரு பிரஸ் அங்கே இருக்கிறது, மின்சாரத்தின் மூலமாக அந்த பிரஸ் அச்சடிக்கிறது. ட்ரெயின் ஓடுகிறது, மின்சாரத்தின் மூலமாக ட்ரெயின் ஓடுகிறது. இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படியானால் இந்த விளக்கு எரிகிற அந்த மின்சாரம், இந்த மைக்கில் இருக்கிற மின்சாரம் ரெண்டும் வித்தியாசமானதா? அந்த பிரஸ்ல போய் பிரிண்ட் பண்ணுதே அந்த மின்சாரம், அது வித்தியாசமான மின்சாரமா? இல்லை ட்ரெயின்ல ஓடுகிறதே ஒரு மின்சாரம், அந்த மின்சாரம் வித்தியாசமான மின்சாரமா? அப்படியானால் மின்சாரம் என்ன வித்தியாசமான மின்சாரமா? ஒரே மின்சாரம் தான். அந்த ஒரே மின்சாரம் தான் எல்லா வேலைகளையும் செய்கிறது. அப்ப வித்தியாசம் எங்கே இருக்கிறது? ஆண்டவர் சொன்னார், சுவாசம் ஒன்றே, தி சேம். அப்படியானால் மின்சாரம் ஒன்றே, பின்ன வித்தியாசம் எங்க இருக்கிறது? மின்சாரத்தில் வித்தியாசம் இல்லை, பின்ன எதுல வித்தியாசம் இருக்கிறது? அந்த மின்சாரத்தை வாங்குகிறதே அந்த பொருள்களிலே வித்தியாசம் இருக்கிறது. அந்த பொருள்கள் வித்தியாசமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஜீவன் நமக்குள் வரும்போது நம்முடைய உடம்பு வித்தியாசமாக இருக்கிறபடினாலே நாம் நினைக்கிறோம், சிந்திக்கிறோம், ஆறறிவு இருக்கிறது. சரி, இதே ஜீவன் ஒரு மிருகத்துக்கு போகும்போது, புலி இடத்துக்கு போகும்போது, சிங்கத்தினத்திலே போகும்போது அந்த உருவம், அந்த சிங்கம் புலி வித்தியாசமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால அது வித்தியாசமாக இருக்கிறது. ஆகவே ஜீவன் எல்லாம் ஒன்றே. இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கை புத்த மார்க்கத்திலே ஒரு கொள்கை, ஜீவ காருண்யம், ஜீவ அகிம்சை. உயிரை கொல்லாமல் இருக்க வேண்டும். கொல்லாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை நன்று என்று வள்ளுவனாயினார் பாடி போனார். கொல்லக்கூடாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? நாம் சுவாசிக்கும் போது ஏராளமான கிருமிகளை கொன்றுகிறோம். நாம் நடக்கும்போது ஏராளமான கிருமிகளை கொன்று விடுகிறோம். நாம் சாப்பிடும்போது நீங்க இந்த மைக்ரோஸ்கோப்பை வச்சு நம்ம சாப்பாட்டை பாருங்க, கோடிக்கணக்கான கிருமிகள். அதை சாப்பிட்டுறோம். வெண்டைக்காயோட, முருங்கைக்காயோட, பாலோட, அதையெல்லாம் சாப்பிட்டு ஜீர்ணிச்சிடறோம். அப்புறம் கொல்லாமை எப்படி வரும்? ஒவ்வொரு
அந்த சின்ன சின்ன கிருமிகள் மைக்ரோஸ்கோபிக் அந்த ஜெம்ஸ் என்று சொல்லக்கூடிய கண்ணினால் பார்க்க முடியாத அந்த கிருமிகளுக்கும் இருக்கிற ஜீவன் ஒண்ணுதான். புரியுதுங்களா? ஆகவே எல்லா விதமான ஜீவன்களும் ஒன்றுதான் என்று வேதம் நமக்கு விசேஷ விதமாக அங்கு சொல்கிறது. அடுத்த கேள்வி என்னவென்றால், ஆத்மாவை பற்றி பேசும்போது இந்த உலகத்தில் மக்கள் இன்றைக்கு என்ன நினைக்கிறார்கள்? இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள், வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள் எல்லாம் என்ன நினைக்கிறோம்? ஆத்மா சாகாது, சோல் cannot die. இந்த ஆத்மா சாகாது என்ற கொள்கை ஆண்டவருடைய கொள்கையா, வேதத்தினுடைய கொள்கையா, இல்ல இந்த கொள்கை வேற எங்கிருந்தாவது வந்திருக்கிறதா? உதாரணமாக வேதம் என்ன சொல்கிறது என்று கவனியுங்கள். எசேக்கியேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். இதோ எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். வாழையடி வாழையாக நாம் நம்பி வந்தது என்ன? ஆத்மா சாகாது. இங்கு திருமறை என்ன சொல்கிறது என்றால், பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். 20வது வசனம், பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறை ஏராளமான இடங்களிலே அதை குறித்து பேசுகிறது. 22வது சங்கீதம் 29வது வசனத்திலே சொல்லுகிறார், ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடிக்கு காக்க கூடாதே, காப்பாற்ற முடியாது என்று அங்கு வேதம் அங்கே சொல்லுகிறது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28வது வசனம், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அப்படியானால் ஆத்மா அழியும், ஆத்மாவை கொல்லக்கூடிய ஒரு காரியம் என்பதை குறித்து ஆண்டவர் அங்கே பேசுகிறார். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 9வது வசனம், நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான், நீயோ உன் ஆத்மாவை தப்பித்துக் கொள்வாய், மீட்டுக் கொள்வாய். ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானால் ஆத்மா சாகாதபடி நீ காப்பாற்றிக் கொள்வாய் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். நீதிமொழிகள் 6:32 ஸ்திரியுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான், அழித்து போடுகிறான். விபச்சாரத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். விபச்சாரம் செய்கிறவர்கள் மதிகட்டவர்கள், அப்படி செய்கிறவர்கள் தன் ஆத்மாவை அழித்து போடுகிறார்கள் என்று அங்கே சொல்கிறார். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்னும் அநேக வசனங்களை உங்கள் முன்பாக நான் வைக்க முடியும். ஆனால் வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறது? ஆத்மா சாகும், ஆத்மா அழியக்கூடியது. இதை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலேயே சொன்னார். நீ அந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசுகிறேன். 2:16, தேவனாகி கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்ட பாருங்க. அப்படியானால் ஆதியிலேயே ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆத்மா சாகும். ஆத்மா என்பது ஒரு மனிதன், சாகவே சாவாய் என்று சொன்னார். அப்போ 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பாருங்க, சர்ப்பத்தினுடைய வஞ்சனையினாலே ஸ்திரீ அந்த கனியை பறிக்க ஸ்திரியை தூண்டும் போது அந்த சர்ப்பம், அந்த பிசாசானவன் ஸ்திரியை இந்த பழத்தினுடைய பழத்தை பறித்து சாப்பிட்டால் சாவாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். சாகாதபடிக்கு. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். செத்து போனா தேவர்களாகி விடுவோம். இன்றைக்கு அதுதானே உலகம் நம்புகிறது இல்லைங்களா? இன்றைக்கு உலகத்தில் அநேக 2 வார்த்தை, இயற்கை எய்தினார் என்று, அமரர் ஆனார் என்று ஒரு வார்த்தை. செத்து போனவர்கள் அமரர் ஆகி விடுகிறார்கள் என்று. அப்ப இங்க வேதம் என்ன சொல்லுது? நீ அந்த பழத்தை புசிக்கும் நாளிலே, பிசாசு சொன்னார், நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப ஆண்டவர் சொன்னார், அந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். யூ வில் டையிங் அண்ட் டை. நீ செத்து கொண்டு சாவாய். உடனே சாக மாட்டார்கள். சாவு அவர்களுக்குள்ளாக வந்துவிட்டது. அந்த சாவு மெதுவாக அவர்களை கொன்றுவிடும் என்று ஆண்டவர் சொன்னார். பிசாசு சொன்னா இல்ல, அது சரியில்லை. அந்த பழத்தை நீங்கள் புசிக்கும் போது நீங்க சாகவே சாவதில்லை, நீங்கள் தேவர்களைப் போல ஆகிவிடுவீர்கள். தேவ தூதர்கள் அந்த தோட்டத்திலே வந்து போய் கொண்டிருந்தார்கள். தங்களை விட மிக அழகானவர்கள், மின்னலை போல பிரகாசம் உள்ளவர்கள். அந்த தேவ தூதர்கள் பரலோகத்தின் மகிமையை பற்றி சொன்னார்கள் ஏவாளிடத்துல. அந்த பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு சலாக்கியம், எப்படிப்பட்ட மகிமை மாட்சிமை என்று சொன்னார்கள். ஏவாளுக்கு ஒரு ஆசை, அந்த தேவ தூதர்களைப் போல நாம் ஆகிவிட்டால் என்ன? அவர்களுக்கு இருக்கிற அந்த உருவம், அவர்களைப் போல பறக்கும் சக்தி,
பரலோகத்துக்கு போய் வரக்கூடிய ஒரு தன்மை எப்படி இருக்கும், அப்படி நமக்கும் இருந்தால் என்ன என்று ஏவாள் நினைத்தார். பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற ஆசை, தேவ தூதர்களைப் போல இருக்க வேண்டும் என்ற ஆசை. அதனால இந்த கனியை புசித்தால் என்று வேதம் அங்கே சொல். பரலோகத்துக்கு போக வேண்டும், தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும், தேவ தூதர்களைப் போல ஆக வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு கூட கிறிஸ்தவர்கள் புறக்கணிக்கப்பட்ட வேண்டாம் என்று சொன்ன காரியங்களை செய்து கொண்டும் ஆண்டவருடைய கற்பனைகளை மீறிக்கொண்டு, ஆண்டவருடைய கற்பனைகளை மீறினால் பரலோகத்துக்கு போவோம் என்று நினைக்கிறார்கள். ஆண்டவருடைய கற்பனை திட்டவட்டமாக ஆண்டவர் சொல்லுகிற கற்பனைகளை, அவருடைய வசனங்களை மீறி தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்று நாம் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ஏவாளை போலவே. ஆனால் திருமறை அதை விசேஷமாக தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே அங்கே சொல்லுகிறது. ஆகவே ஆத்மா சாகும், பாவம் செய்த ஆத்மா சாகும் என்பதை வேதம் திட்டவட்டமாக நமக்கு சொல்கிறது. அதை மாத்திரம் ஆண்டவர் சொல்லவில்லை. 1 தீமோத்தேயு 1:17 ஆண்டவர் சொல்கிறார், நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமான ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானம் உள்ள தேவனுமாய் இருக்கிறவர்களுக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவரை பற்றி பேசும்போது அவர் சொல்லுகிறார், நித்தியமும் அழிவில்லாமையும், அழிவே இல்லாத ஒருவர் ஆண்டவர் ஒருவர் தான் என்று சொல்கிறார். அது இங்கிலீஷ்ல மார்டல், இம்மார்டாலிட்டி என்று சொல்லப்படுகிறது. அழிவே இல்லாத தன்மைக்கு இம்மார்டாலிட்டி. மனிதர்களாகிய நாம் மார்டல், அழியக்கூடியவர்கள், சாகக்கூடியவர்கள். கடவுள் ஒருவர் தான் சாகக்கூடாதவர், அழிவில்லாதவர். ஒன்லி காட் பொசஸ் இம்மார்டாலிட்டி. அந்த அழியாத தன்மையை ஆண்டவர் ஒருவர் தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:16 ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. சாவாமை, ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சாகக்கூடாத. அப்படியானால் சாவாமை என்பது, இம்மார்டாலிட்டி என்பது கடவுள் ஒருவருக்கு தான் உரியது. மனுஷனுக்கு ஆண்டவர் அதை கொடுக்கவில்லை. அந்த புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த பழத்தை அவர்கள் புசிக்காமல் இருந்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் கீழ்ப்படுகிற அந்த பிள்ளைகளுக்கு அந்த அழியாமையை கொடுத்திருப்பார். இன்றைக்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் சொன்ன வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வரும்போது அந்த அழியாமையை கொடுக்கிறார். நாம் இனி சாவை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருமறை அதை விசேஷமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறது. நம்முடைய ஆத்மாக்கள் நாம் மற்ற உருவெடுத்து வேறு ஜென்மம் எடுத்து போய்கொண்டே இருக்கிறோம் என்பது அல்ல. நம்முடைய ஆவி அப்படியே மேகத்திலே பறந்து கொண்டிருக்கிறது என்பது அல்ல. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அழிவில்லாத ஜீவனை பெற்றவர்களாக நாம் என்றென்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவரை போல வாழ்வோம் என்ற அந்த விசேஷமான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கு கொடுக்கிறார். ரோமர் 2:7 ஆண்டவர் இதை குறித்து சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அப்படியானால் நாம் மரிக்கிற, நாம் அழிவுள்ளவர்களாகி நாம் அழியாமையை தேட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. we have to seek immortality. அப்படியானால் அழியாமையை நாம் தேடி வாழ வேண்டும், அதை கண்டறிந்து கொள்ளத்தக்கதாக நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 1:10 1:10 வாசிக்கிறோம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளிரங்கமாக்கினார். அப்படியானால் முதலாவது கடவுள் ஒருவர் தான் அழியாமை உள்ளவர். நாம் அழியும்படி, நாம் சாவாமை உள்ளவர், நாம் சாகிறவர்கள், நமக்கு அழியாமை இல்லை. அப்படியானால் சாவை அடைந்த நாம் அந்த அழியாமையை தேட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியானால் அந்த அழியாமையை யார் நமக்கு கொடுக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தின் மூலமாக நமக்கு அந்த அழியாமையை கொடுக்கிறார்.